ஹலோ ஹோம் பேக்கர்ஸ், இன்றைக்கி நாம் ஹாஃப் கேஜியில் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் 8 இன்ச் இருக்கிற ட்ரே எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் பட்டர், 200 கிராம் சாக்லேட் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்க போகிறோம். 75 கிராம் ஒயிட் சுகர், 75 கிராம் ப்ரௌன் சுகர், 2 முட்டை, இது மூணுத்தையும் பீட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறோம். 100 கிராம் மைதா, 30 கிராம் கொக்கோ பவுடர், இது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அவனை 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடரையும் மைதாவையும் ஒன்றா சேர்த்து 2-3 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு அது மேலே இந்த சாக்லேட் பவுல் வச்சு அதில் பட்டரையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மெல்ட் பண்ணிக்கணும். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா லிக்விடாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம சுகர் 2 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம பீட்டரை 1ல் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது அந்த கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கே தெரியும், அந்த ப்ரௌன் கலர் ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாண்டல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி அந்த சுகரெல்லாம் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிடாதீங்க, ஃப்ளஃபியாக மாறிடும். நம்ம சிங்கிள்லேயே வச்சு 1லேயே வச்சு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா சுகர்லாம் கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்தால் போதும். எடுத்த அப்புறம் இந்த மாதிரி நல்லா இப்படி பீட்டரை தூக்கும் போது இந்த மாதிரி ஊற்றும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் அண்ட் பட்டரை சேர்த்துக்க போகிறோம். அதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா மைதா அண்ட் கொக்கோ பவுடர், அதை அது கூட இப்போ சேர்த்துக்க போகிறோம். திரும்பவும் சேர்க்குறதையும் நம்ம ஜலிச்சே சேர்த்துக்கலாம். ஸோ ஜலிச்சே நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தெரிஞ்சோன்னே நம்ம இப்போ ட்ரேயில் எடுத்து ஊற்றிக்கலாம். ட்ரேயில் நல்லா ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு ஸ்டிக் வச்சு பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு மேலே நமக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். நான் கேஷ்யூ போடுறேன். நீங்கள் உங்களுக்கு சாக்லேட்ஸ் உங்களோட விஷ் எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அவனை 180 டிகிரிக்கு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சாஃப்டான ப்ரௌனி ரெடி. இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள் மறக்காம.